இங்க ஊரை விட்டு ஓடி வந்த இந்த பொண்ணு நம்மளோட கனவு தான் சதிஞ்சு போச்சு, அதனால ஹீரோட ட்ரீமுக்கு உதவலாம்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து கிளாசிக் டான்ஸையும் ஆட ஆரம்பிக்கிறா. தென் இவங்க அந்த காம்படிஷன் செலக்ட் ஆகி அமெரிக்கால ஃபைனலிஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகுறாங்க. இந்த பொண்ணு இந்த விஷயத்தை குருஜி கிட்ட சொல்லலாம்னு கால் பண்றா. அப்ப இவளோட டான்ஸ் மாஸ்டர் கால் எடுத்து குருஜி கிட்ட சொல்றாரு. அவரும் நேர்லயே போய் பாத்துருவான்னு அனுப்பி வைக்கிறாரு. அப்ப இந்த பொண்ணு அமெரிக்கா வரைக்கும் டான்ஸ் காம்படிஷன் போறான்ற விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம கத்து கொடுத்த பொண்ணு அமெரிக்கா வரைக்கும் போறான்னு சொல்லிட்டு பொறாமையில அங்க இருந்து வந்துடுறாரு. தென் இந்த பொண்ணு அமெரிக்கா போக கூடாதுன்னு அந்த பொண்ணுக்கே கால் பண்ணி இங்க ஒரு அரங்கேற்ற நிகழ்ச்சி நடக்குது, அதுல மட்டும் நீ வந்து ஆடனா குருஜியை மன்னிச்சிருவாரு, இந்த ஊர் மக்களும் ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்றான். இந்த பொண்ணு அந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்றான். பட் ஹீரோ ஒத்துக்க மாட்டா. இருந்தாலும் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இங்க வந்துடுறா. அப்ப இந்த பொண்ணு ஸ்டேஜ்ல வந்ததுமே அந்த மாஸ்டர் இந்த பொண்ணு தனியா விட்டுட்டு போயிடுறாரு. அப்பதான் அவனோட சுயரூபமே தெரியுது. இந்த பொண்ணு அழுதுகிட்டே நிக்கிறா. எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவையும் கூட வந்து அந்த காதம்பரி நாடகத்தை ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த பிரிட்டிஷ் அதிகாரி பிரான்சிஸ் இந்த காதம்பரியோட டான்ஸை பார்த்ததுமே மயங்கி அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. தென் காதம்பரியை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல பிரிட்டிஷ்காரங்களா இந்த கலையை அழிக்க வரும்போது இந்த பொண்ணு தான் ஓலைச்சுவடியில எல்லா குறிப்பையும் எழுதி வச்சிருக்கா. அப்ப இந்த குறிப்புகள் எல்லாம் காப்பாற்ற வேற வழியே இல்லாம பிரான்சிஸ் கையாலேயே சுட சொல்லி இறந்து போறா. சோ பிரான்சிஸோ இந்த குறிப்புகள் பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ள அம்மன் இருக்கதா சொல்லி கோயிலை பூட்டி வச்சுட்டு அதை பத்தின டைரி ஒன்னு எழுதி வைக்கிறாரு. அப்ப இந்த டைரியை படிச்ச குருஜி இந்த விஷயத்தை பிரசிடென்ட் கிட்ட சொல்றாரு. ஆனா இவர் அதை கேட்டதுமே இந்த கோயில்னால தான் நிறைய பணம் வந்துட்டு இருக்கு, இந்த விஷயத்தை யாருக்கிட்டே சொல்லாதுன்னு மறைக்க சொல்றாரு. ஆனா இந்த குருஜி காதம்பரியை பத்தின உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க வைஃப் கிட்ட சொல்லி டான்ஸ் மூலியமா சொல்லலாம்னு பிராக்டிஸ் கொடுக்குறாரு. அப்ப இதை தெரிஞ்சுக்கிட்ட குருஜி ஒரு பாம்பை வச்சு அவங்க வைஃபை கொலை பண்ணிடுறாரு. இந்த விஷயத்தையும் அவர்கிட்டயே சொல்றாரு. அதை கேட்டதுமே மனசுடைஞ்சு போயிடுறாரு. இப்ப இந்த காதம்பரியை பத்தின கதையை இந்த ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஆடி எல்லா ஊர் மக்களுக்கும் தெரியப்படுத்துறாங்க. அது தெரிஞ்சதுமே எல்லாருமே பிரசிடென்ட் அடிக்க போயிடுறாங்க. தென் இந்த பொண்ணு பண்ண தப்புக்காக குருஜி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அமெரிக்கால ஃபைனலிஸ்டுக்கு ஆடுறதுக்காக கிளம்பிடுறாங்க.